இன்ஃபேக்ட் ரூபா வந்து 88 89 ரூபாயில் இருந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபாய் வரைக்கும் போகும்போது கோல்டு ஆக்சுவலாக மேலே போச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஏறலை. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் 5% மேலே போயிருந்ததுன்னா இங்கே ரூபா 5% வந்து ஏறினால நமக்கு நெட்டாக பெரிய ரிட்டர்ன் இல்லாமையும் இருந்த ஒரு காலத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அசெட்டுமே ரொம்ப வேகமாக ஓடி போகும்போது அதை நான் துரத்தி போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதனாலனா நீங்கள் ஒரு 10-15% அப்சைடை வந்து மிஸ் பண்ணலாம். பட் ஆனால் இன்கேஸ் இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா மேபி அது 10-20% கூட கீழே விடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு அசெட் இருந்து கோல்டுன்ட்டு இல்லை சில்வருன்ட்டு இல்லை, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னா அதை வந்து பரவாயில்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்றதை நான் புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆல்ரெடி இன்வெஸ்டடாக தான் இருக்கும். இந்தியாவில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் ஆகாதவங்கன்ட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே இன்வெஸ்ட் ஆகிருக்கும், வேறு மோடில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு சந்தோஷமாக இருக்கிறது பெட்டர். நீங்கள் புதுசாக பணத்தை எடுத்துன்னு வந்து கோல்டுக்குள்ளே இந்த டைமில் போடணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது.